பாண்டியன்ஸ் டூ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாண்டியன் சரவணன் கிட்ட போயிட்டு, சரவணா உனக்கு என்ன ஆச்சுடா, நீ குமாரோட லைஃபை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உன்னுடைய தங்கச்சியோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறியா? எதுக்காகடா இப்படி ஒரு முடிவு எடுத்த? என் சரவணன் எப்பவுமே எல்லா ஒரு முடிவும் சிந்திச்சு தான் செயல்படுவான்றது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது குமாரை பத்தி உனக்கு தெரிஞ்சும் அரசியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீ சொன்னியே, அதுக்கு காரணம் என்ன சொல்லுடான்னு சொல்லிட்டு பாண்டியன் கேக்குறாங்க. உடனே கதிர், அப்பா ஏதோ அண்ணன் டிஸ்டர்ப் இல்லை அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு, அதை எதுக்காக பெருசுப்படுத்திட்டு இருக்கீங்க, விடுங்கன்னு சொல்றாங்க. உடனே செந்தில் பழனி ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கட்டும், அவன் எப்படிப்பட்டவன்றது தெரிஞ்சோம் ஏன் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேள்வி கேட்குறாங்க. உடனே கதிர் அண்ணனோட மனநிலைமையை யாருமே புரிஞ்சுக்கல. அண்ணன் இப்ப எப்படிப்பட்ட மனநிலைமையில இருக்கு தெரியுமா? நைட்டு முழுக்க தூங்குறது கிடையாது. அப்பா நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? அண்ணன் எப்ப இருக்கிற ஆக்டிவிட்டியோட இப்ப இருக்காரா? இல்லடா, எப்ப பாரு தூங்கி வலிறான், யாராவது வந்தா சிடு சிடுன்னு பேசுறான். இது எல்லாமே எதுக்காக நினைக்கிறீங்கப்பா? நம்ம லைஃப்ல கஷ்டப்பட்டதா எதிரி குடும்பமா இருந்தாலும் குமார் லைஃப்ல கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக குமார் மேல இருக்கிற அக்கறையில தான் அண்ணன் அப்படி சொல்லியிருக்கு. அதை புரிஞ்சுக்காத குமார தான் அப்படி பேசுறானா? நீங்களும் சேர்ந்து அண்ணனோட மனசை காயப்படுத்தாதீங்க. இப்ப அவருக்கு நம்ம மருந்தா இருந்து அவருடைய கவலைகளை நம்ம எப்படியாவது போக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க கதிர். உடனே பாண்டியன் சரவணன் கிட்ட, ஏண்டா சரவணா, கதிர் சொல்றது எல்லாமே உண்மையா? நீ குமாரோட லைஃபுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு வேற வழி தெரியலப்பா, என் கண்ணு முன்னாடியே அந்த குடும்பம் கஷ்டப்படுத்த என்னால ஏத்துக்க முடியாது. ஒத்துக்கிறேன், குமார் எப்படிப்பட்டவன் தெரியும், அதே மாதிரி குமாரோட அப்பா எப்படிப்பட்டவரும் தெரியும். தெரிஞ்சும் அம்மா வருத்தப்படுவாங்கல்ல, அண்ணன் குடும்பத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சேன்னு சொல்லி வருத்தப்படுவாங்கல்லப்பா. அதனாலதான் நான் இப்படி சொன்னேனே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. அரசியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாவது குமார் மனசு மாறுவானா, குமார் சந்தோஷமா இருப்பானான்னு நினைச்சேனே தவிர வேற எதுவும் நினைக்கலப்பா. நான் நினைச்சது தப்புப்பா, மன்னிச்சிடுங்கப்பா, மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி சரவணன் அவ்வளோ வருத்தப்பட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.